வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் 2 மேம்பால திட்டங்களுக்கு தடை விதித்தது சரிதான் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் 2 மேம்பால திட்டங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. மேம்பால திட்டங்களுக்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 3வது நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கண்மாய்களை அழைத்து மேம்பாலம் அமைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த உத்தரவுல வேற என்னென்ன விஷயங்களை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்? விக்னேஷ், மதுரையில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் 2 மேம்பால திட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க விரும்பவில்லை எனவும், ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் GR சுவாமிநாதன் பிறப்பித்த இந்த பால கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை உத்தரவு என்கிற உத்தரவோடு நான் ஒத்துப்போகிறேன் என கூறியிருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த மணிபாரதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை தென்கால் கம்மாய் மற்றும் வண்டியூர் கம்மாயில் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்க்கு மேம்பால பணிகள் நடைபெறுகிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீர் ஆதாரங்களில் இந்த மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்கனவே நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் விசாரித்தனர். அப்போது 2 நீதிபதிகளில் GR சுவாமிநாதன் இடைக்கால தடை உத்தரவு இந்த பணிகளுக்கு குறிப்பிட்டார். புகழேந்தி இந்த பணிகளை தொடரலாம் என்கிற உத்தரவை தெரிவித்திருந்தார். இந்த உத்தரவை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைத்தனர். தலைமை நீதிபதி 3வது நீதிபதியாக தண்டபாணியிடம் பட்டியலிட இந்த வழக்கை முன்மொழிந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு தண்டபாணி அவர்களிடம் பட்டியலிடப்பட்டு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கம்மாய்களை அளிக்கும் வகையில் எந்த பணிகளும் மேற்கொள்ளவில்லை, கம்மாயினுடைய நீர்த்தேக்கம் அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதி தென்கால் மற்றும் வண்டியூர் கம்மாயின் ஆரம்ப கால பரப்பளவு, அதில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க அளவு குறித்து கேட்டறிந்தார். இதற்கு அரசு தரப்பில் எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தென்கால் மற்றும் வண்டியூர் கம்மாய்களில் மேற்கொள்ளப்படும் மேம்பால பணிகளுக்கு ஒருபோதும் அனுமதி கொடுக்க இயலாது. எனவே இந்த வழக்கில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. ஏற்கனவே இந்த வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் இடைக்கால தடை உத்தரவு கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவோடு பொருந்துகிறேன் என கூறி இந்த வழக்கை மீண்டும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விற்கு பட்டியலிட நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.